ஈரானுக்கும் சீனாவுக்கும் இடையிலான உறவானது இன்று நேற்று உருவான உறவல்ல. அது பல தசாப்தங்களாக கட்டியெழுப்பப்பட்ட உறவு. ஈரான் இப்படி நிலைத்து நிற்பதற்கு சீனாவின் உதவி மிக முக்கிய பங்கு வகிக்கிறது அப்படின்னு அமெரிக்காவை தளமாக கொண்டு இயங்குகின்ற ஸ்டிம்சன் சென்டர் அமைப்பினுடைய ஆய்வாளரான பாபரா ஸ்டேவன் சொல்லியிருக்கிறார். இது சம்பந்தமாக பேசுகிற போது, சீனாவுக்கும் ஈரானுக்கும் இடையிலான பொருளாதார உறவு நீண்ட காலமாக காணப்படுகிறது. ஈரானிடமிருந்து சீனா 10 முதல் 15% எண்ணெய்களை இறக்குமதி செய்கிறது. இது ஈரானுடைய எண்ணெய் ஏற்றுமதியில் 90% ஆகும். இதை தவிர பொருளாதார ரீதியான உறவை தவிர ராணுவ ரீதியான உறவுகள் கூட சீனாவுக்கும் ஈரானுக்கும் இருக்கிறது. ஈரானுடைய ராணுவமும் சீனாவுடைய ராணுவமும் கூட்டாக இணைந்து ஒரு பயிற்சி நடவடிக்கையில் ஈடுபட்டு இருக்கிறாங்க. அதே 1980ஆம் ஆண்டு நடந்த போருக்கு பிறகு ஈரானுடைய ராணுவத்தை கட்டி எழுப்புவதற்கு சீனா மிகப்பெரிய பங்கு வகித்திருக்கிறது. ஈரானுடைய அணு ஆயுத தயாரிப்புக்கு சீனாவிடமிருந்து மூலப்பொருட்கள் வழங்கப்பட்டிருக்கிறது. இப்படி நிறைய உதவிகளை சீனாவும் ஈரானும் பரிமாறிக்கொண்டிருக்கிறாங்க. இதனால ஈரானுக்கும் சீனாவுக்கும் இடையிலான உறவு மிக நெருக்கமானது. அமெரிக்க ஜனாதிபதி டொனால்ட் ட்ரம்ப் ஹோமுஸ் நீரிணையை பாதுகாப்பதற்காக சீனாவுக்கு அழைப்பு விடுத்திருந்தார். இந்த அழைப்பினை சீனா ஏற்றுக்கொள்ளுமா அப்படிங்கிறது மிகப்பெரிய சந்தேகம். ஏற்றுக்கொள்வதற்கு வாய்ப்பில்லை. ஹோமுஸ் நீரிணையை பாதுகாக்கணும் அப்படிங்கிற எண்ணம் சீனாவுக்கு இல்லை. தங்களுடைய யுத்த கப்பல்களை அந்த பகுதிக்கு அனுப்ப மாட்டாது அப்படின்னு நினைக்கிறேன் என்று இந்த ஆய்வாளர் சொல்லியிருந்தார். அதுக்கு காரணம் ஏன் அப்படின்னா, சீனாவுக்கு தேவையான அத்தனை எரிபொருட்களையும் ஈரான் வழங்கிக் கொண்டிருக்கிறது. சீனாவுக்கு எந்த வகையிலையும் எரிபொருள் தட்டுப்பாடு வருவதற்கு வாய்ப்பில்லை. சீனா சார்ந்த எரிபொருள் கப்பல்களை ஈரான் ஒருபோதும் தாக்க மாட்டாது. அமெரிக்கா, இஸ்ரேலை சார்ந்த நாடுகளுடைய எரிபொருள் கப்பல்களை மாத்திரம்தான் ஈரான் தாக்கும். இதனால சீனாவுக்கும் ஈரானுக்கும் இடையில பகைமை ஏற்படுவதற்கான வாய்ப்புகளே இல்லை. அவர்களுடைய உறவானது நீண்ட காலமாக பலனி பிணைந்து காணப்படுகிறது. அப்படி என்று அமெரிக்காவை தளமாக கொண்டு இயங்குகின்ற இந்த அமைப்பினுடைய ஆய்வாளரான பாபரா ஸ்டேவன் சொல்லியிருக்கிறார்.